திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு மாறாக உலகம் முழுவதும் ஒரு பேரழிவு, நிம்மதி இல்லாத தன்மை, ஒரு பதற்றம், சோகம், நிறைய வகையான துக்கங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய மனவேதனைகள், ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு தீவிரத்தை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டால் கலியுகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு கலியுகம், மரணலோகம், இங்கே இது சாதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்பயே சாதாரணம் சாதாரணம்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தால், இது இன்னும் அதிகரிச்சுட்டே இருந்தால் நம்மளுடைய ஜென்ரேஷன், அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கு நம்ம எங்கே தள்ளப்படுவோம் சொல்லுவோம். நம்ம பார்க்க முடியுமா? இப்போவே பார்க்க முடியல. நடக்கக்கூடிய கொடுமைகள் இப்போவே பார்க்க முடியல. நடக்கக்கூடிய சங்கடங்களை இப்போவே நம்மளால் எதிர்கொள்ள முடியல. இனி போக போக நம்மளால் பார்க்க முடியுமா? இல்லை நம்மளால் சகிச்சிட்டு இருக்க முடியுமா? இல்லை நம்ம சாதாரணமாக நடமாட முடியுமா இந்த உலகத்தில்? அப்போ இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மனிதனாக இருந்து கல்வி அறிவு பெற்று பல ஞானங்கள், நிறைய படிப்பு தெரிஞ்சு, நிறைய அறிவை வளர்த்து ஒரு விஞ்ஞான உலகத்துக்குள்ளே போய் ஒன்றுமே சாதிக்கலை. சாதிக்கலை இல்லை என்ற சென்ஸ் உலக விஷயங்களை பற்றி வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாமே தவிர, நாம் யாருன்னு இது வரைக்கும் நம்ம சாதிக்கலை. நம்ம படைப்பில் தான் நம்மளுடைய முழு கவனத்தை காட்டுறோமே தவிர, நம்மளை படைத்த அந்த படைப்பாளிகிட்டே இருக்கிற கவனம் இல்லை. அப்போ இறைநிலை இல்லாமல் மனநிலை நல்லா இருக்காது. மனநிலை இறைநிலையோடு கலந்தாதான் அது உன்னதமாக மாறும். அது அதுக்கான பக்குவ நிலை கிடச்சி நம்ம ஒரு ஆழ்ந்த அமைதியை, இந்த உலகத்தை ஒரு இயல்பான நிலைக்கு மாற்றுவதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மனநிலை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கலைஞ்சி கிடக்கு, ஒளிஞ்சு போச்சு, சீரழிஞ்சிருச்சு, ஒரு அமைதி இல்லை. சரி, இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் படிச்சுட்டு எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மக்கிட்ட எப்போது பண்பும் அன்பும் பொறுமையும் வருதோ, நிதானமும் வருதோ, அப்போ தான் அந்த வக்கர புத்தி அப்படிங்கிறது இருக்காது, ஆக்ரோஷமும் இருக்காது, சினம் இருக்காது, கோபம் இருக்காது, பொறாமை இருக்காது. சரி, இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாகி நாம் உண்பதற்கு எதை சாப்பிட்ணுமோ, எதை சாப்பிடக்கூடாது என்கிறதுல நம்ம தெளிவு இன்னும் வரல. ஒரு மிருகம், அதற்கு தாய் இருக்குது, தந்தை இருக்காங்க, அது ஒரு குடும்பம் இருக்குது. அதை வதம் பண்ணி நாம் சாப்பிட்றத ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம், ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயமாக்கிட்டோம். அதற்கான வலியும் வேதனையும் அதற்கான கஷ்டங்களையும் நம்ம உணராத அளவுக்கு நம்ம மிருகமாகிட்டோம். அந்த இடத்துல அந்த மிருகம் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு நம்மளை இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கு. நாம் அதை நம்ப வச்சு அதை கழுத்தறுத்து அதை உணவாக பயன்படுத்துகிறோம். நம்ம அந்த இடத்துல ரொம்ப கொடிய மிருகமாக மாறிடுறோம். அப்போது இந்த நாக்கு ருசிக்காகவும் புலனுக்காகவும் நம்ம எவ்வளோ கீழே இறங்கிடுறோம், நம்ம தரத்தை குறைச்சி நம்ம எவ்வளோ கீழே இறங்கிடுறோம் அப்படிங்கிறது நம்ம ஏன் யோசிக்கிறது? பெரிய பெரிய பேச்சு பேசுகிறோம், உலக சாதனைன்னு சொல்கிறோம், வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு சொல்கிறோம், உலகத்தில் நான் பண்ணாத விஷயமே இல்லைன்னு சொல்கிறோம், உலகத்தில் நான் பெருசாக சாதிச்சிட்டேன்னு சொல்கிறோம். என்ன சாதிச்சிட்டோம்? ஒரு மிருகத்தை தண்ணியிலேருந்து எடுத்து துடிக்க சாகடித்து அதை வெட்டி சாப்பிட்றோம். இது ஜஸ்டிஃபியபிளா? இல்லை ஜஸ்டிஸ் இருக்கா? நியாயம் இருக்கா? இது எப்படி இதுக்கு இது என்ன ஜஸ்டிஸ் எனக்கு தெரியல. ஒரு மிருகத்தை கழுத்தறுத்து வதம் பண்ணி அதை சமைச்சு ருசியாக சாப்பிட்றோம். விதவிதமாக உணவு அதை உருவாக்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போது அதுக்கான ருசிக்கு அடிமையாகி ஒரு கீழ்மட்ட நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோமே.
இது எந்த விதத்தில் எப்படி நியாயமாகும்? கொஞ்சம் யோசிங்க. நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வலி, ஒரு சின்ன ஒரு மரணம் அப்படின்னா, நம்ம நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படுது. ஏன் அதே உணர்வு ஒரு ஒரு உயிருள்ள பிராணிக்கு ஏற்படும்போது நம்ம அதை உணர்றதில்ல? இதை ஆரம்பித்தா மட்டும்தான், இந்த வலி வேதனை நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு ஏற்படக்கூடிய அழிவிலேருந்து நம்ம தப்பிக்க முடியுமே தவிர, நம்ம இன்னும் கொடிய நோயாலையும், இன்னும் கொடிய விஷயங்களாலையும், இன்னும் நிலையற்ற தன்மையை நம்ம சந்திக்க நேரிடும். இந்த இயற்கை இன்னும் ஆக்ரோஷம் ஆயிட்டிருக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்னையோட அதாவது புனால் உண்பதை விட்டுவிடுங்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நம்மளோட சேர்ந்து நம்ம கூட இருக்கக்கூடிய பிராணிகளை நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி நேசித்து பழகினா இறைவனிடம் நமக்கு கண்டிப்பாக இடம் உண்டு. நம்ம காட்டுற அந்த பக்தி, வேஷமான பக்தி கண்டிப்பாக எடுபடாது. இந்த கோயில் போய் அபிஷேகம் பண்ணுறதோட உங்களுடைய கடமை முடிஞ்சிடாது. அதுவும் உங்களுடைய ஒழுக்கத்திலையும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலையும் நீங்கள் காமிச்சா மட்டும்தான் அந்த பக்தி முழுமையடையும். அதனால் அதை வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. உங்கள் சந்ததிகள் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள். புலால் உண்பதை விட்டு விடுங்கள். மிருகத்தை வதம் பண்ணாதீங்க. நன்றி.